ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம மெனிமிக் சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் அப்புறம் எழுதாத 2 லெட் பென் அதை வச்சு ஒரு சூப்பரான ரிவ்யூ சரியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கிளாத் வச்சு இது பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஹோல்ஸ் வந்து அந்த சோப் பாக்ஸில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஏதாவது ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா அதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த சோப் பாக்ஸை கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சோப் பாக்ஸை கவர் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் தான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி என்கிட்ட உள்ள வேஸ்ட் கிளாத்தை வந்து இதை ஃபுல்லாக ரோல் பண்ணி கவர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பேக் சைட், அதாவது இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் நமக்கு வந்து தேவையில்லை. இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டுற மாதிரி இருந்தாலும் ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுடுறேன் நான். ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 லெட் பென்னு, அந்த லெட் பெனில் வந்துட்டு பிளாக் கலர் உள்ளன் நூலை வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். லெட் பெனுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டிக்கு இருந்துச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. என்கிட்ட வேஸ்ட்டாக லெட் பென் இருந்துச்சு, அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஹோல்ஸை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி கிளாத்தோ இல்லை பேப்பரோ ஒட்டினதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு பென் வச்சு போட்டு விட்டுக்கோங்க லைட்டாக. நான் வந்து சிசர் வச்சு போட்டு விட்டேன் இந்த ஹோல்ஸு. திரும்பவும் நம்ம ஏற்கனவே அட்டையில் வந்து ஹோல்ஸ் போட்டிருந்தோம். இப்போ வந்து துணி வச்சு கவர் பண்ணதுனால ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். திரும்பவும் அந்த ஹோல்ஸ்லேயே கரெக்டாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட் பெனில் பிளாக் கலர் உள்ளன் நூலை வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டும்போது எப்போவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு 5 நிமிஷமாவது விட்டுறணும். லைட்டாக வந்து கார்னரில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளன் நூலை வந்து நான் சுற்றிட்டுருக்கேன். கடைசியிலையும் ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உள்ளன் நூலை வந்து அந்த ஃபெவிபாண்ட் மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் லைட்டாக ட்ரை ஆகிருக்கும். எக்ஸ்ட்ரா நூலை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ப்ளூ கலர் கிளாத் வச்சு அந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணிக்கிறனால கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிளாக் கலர் உள்ளன் நூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஃபுல்லாக நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஒரே ஒரு மணி வந்து ஒட்டி விட போகிறேன். பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக. உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, இப்படி இருக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெனில் ஒரு நுனியில் வந்துட்டு லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஹோலில் இந்த மாதிரி அந்த பென்னை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பென் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக செஞ்சுருக்கோன்னா, நம்மள்ட்ட உள்ள ஹேர்பேண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்காக தான். ஸோ இதே வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸில் இதே மாடல் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வளையல் கூட இதில் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.